ஹாய், இன்னைக்கு சீசி பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1.5 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கும் போது பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இதில் இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட். இது 15 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு ஸ்பூன் பட்டர், மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் லைட்டாக வதங்கணும். நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு 4 பல்லு பூண்டு, பச்சை வாசனை போகட்டும். பூண்டு பச்சை வாசனை போனதும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் கேரட், ஹாஃப் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இந்த காய் கொஞ்சமாக வேகட்டும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வடிச்சிட்டு கோல்ட் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வைங்க. அப்போதான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த காய் வெந்துருச்சு. வேற பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு ஸ்பூன் மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1.5 கப் அளவு பால், பால் கொஞ்ச நேரத்தில் திக்காகும். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போது எந்த சால்ட்டும் போடல. நான் இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். பால் எப்படி கொதிச்சதும் நான் 1 கப் சீஸ் எடுத்திருக்கேன். திருவி வச்சிருந்தா சீக்கிரமா மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். சீஸ்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்காக வரும். அது வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இன்னைக்கு இப்போ எவ்வளோ திக்காக இருக்கு. இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம். நல்லா பாஸ்தா டிப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆரிகேனோ, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு 2 கொதி கொதிச்சதும் நிறுத்திடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சீசி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.